பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரன்னிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு செலெக்ஷன் ட்ரையலில் போயிட்டு ஒரு செலக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு 3 சிம்பிளான விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த 3 பாயிண்டோட இம்பார்ட்டன்ஸ், ஏன் நான் அந்த 3 பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்ற விஷயமும் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமலோ பாதியிலோ கட் பண்ணாமலோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா செலெக்ஷன் ட்ரையல்ஸ்லையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு தி வீடியோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் பெல் சிம்பிள். அந்த பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம். சின்ன சின்ன வீடியோஸ் அண்ட் சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு அதில் போடுவேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஒரு செலக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செலெக்ஷன் ட்ரையல் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அண்டர் 16 செலெக்ஷன் ட்ரையல்ஸ் போகிறீங்க, நெட்ஸில் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 10 பிளேயர் ஏற்கனவே செலக்ட் ஆகி தான் இருப்பாங்க. அதாவது 14 வயசில் ஆடின பசங்க எல்லாருமே திரும்ப 16 வயசு வர்றப்போ அந்த பசங்களை அப்படியே தான் வச்சுருப்பாங்க. ஒரு 5 இடம் இல்லை 4 இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். அந்த இடத்துல தான் நீங்கள் உள்ளே கம்ப்ளீட் பண்ணவே போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சின்ன கேப்பில் நம்ம வந்து உள்ளே போயிடணும் அப்படின்ற சான்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலக்டரோட கவனத்தை வந்து ஈர்க்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா செலக்டர் வந்து யார் இது, இந்த பையன் நல்லா ஆடுறானே அப்படின்ற தாட் வந்து வந்தால் தான் உங்களோட கவனிக்கவே செய்வாங்க. ஸோ அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தான் அந்த 3 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் எல்லாருக்கும் வந்து இதில் ஒரு மாற்று கருத்து இருக்கும். இருந்தாலும் அப்பியரன்ஸ் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு செலக்டர் பார்த்த உடனே நல்ல பிளேயர் இல்லை கெட்ட பிளேயர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தா சில பேர் வந்து பார்த்தே ஜட்ஜ் பண்ணுவோம். ஹியூமன் மென்டாலிட்டி அதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். எப்பயுமே ஒரு நீட்டான ஒரு ஒயிட்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் நீட்டான பேடு, கிழியாத க்ளவுஸு, நல்ல பேட், நல்ல கிரிப், இதெல்லாம் இருக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். அண்ட் ஷூஸும் நல்ல ஷூஸ் இருக்கணும். இதுக்கும் நார்மலானதுக்கும் நல்லதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ருபீஸ் தான் வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேட் வந்து 1200 1300 வாங்கினீங்கன்னா சூப்பரான பேட்ச் கிடைக்கும். ஆனால் என்னால் 800 900 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு லோ குவாலிட்டி அண்ட் பார்க்கவும் நல்லா இல்லாத பேடாக தான் இருக்கும். நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட லைஃப்காக நம்ம பண்ணிக்கிறது. இந்த பேடு, பேட்டு, க்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப எசென்சியலான விஷயம். இது வந்து அடி வாங்குறதை தடுக்கிறதுக்கும் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம நல்ல பிளேயர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ அப்பியரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம போய் நின்னோடனே செலக்டர் வந்து ஓகே இந்த பையன் என்ன பண்ணுறான் பார்க்கணும் அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்குள்ளே வரணும். அப்படின்னா நம்ம அப்பியரன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ரெண்டாவதாக என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதாவது உள்ளே போய் நின்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு செலக்டர் வந்து நம்மளை போய் பார்த்துட்டு நின்றுட்டு நம்ம பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னா 3 பால் நம்ம ரொம்ப மோசமாக ஆடிட்டோம் அப்படின்னாலே அந்த செலக்டர் வந்து அதுக்கப்புறம் நம்மளை பார்க்க மாட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய பால்லாம் நம்ம வந்து ஒழுங்காக ஆடினாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ உள்ளே போகிறோன்னா அந்த 10 பால் இல்லை போலிங் போடுறோமோ இல்லை ஃபீல்டிங் பண்ணுறோம் எதுனாலும் சரி போய் நின்று அந்த ஒரு 2-3 பால்லேயே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அந்த செலக்டர் வந்து ஓகே பார்ப்போம் அப்படின்னு நம்மளை வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம வந்து அந்த நேரத்தில் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது. மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு த பேசிக்ஸ். அதாவது பேசிக்ஸை கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து ஒரு செலெக்ஷன் ட்ரையல் நெட்ஸுக்கு போகிறீங்க. அந்த நெட்ஸில் வந்து நீங்கள் பேட்டிங் ஆட போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15 பால் பேட்டிங் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100கணக்கான பேர் வந்திருக்கிற செலெக்ஷனில் உங்களுக்காக வந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேட்டிங் ஆட விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 10 பாலோ 15 பாலோ தான் ஆட வைக்க போகிறாங்க. ஸோ அந்த 10 பால் 15 பாலில் போயிட்டு நம்ம வந்து இறங்கி சுற்றுறது, கண்ணா பின்னாடி ஸ்வீப் ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எனக்கு கிரிக்கெட் தெரியும், எனக்கு கிரிக்கெட்டில் ஏபிசிடி தெரியும் அப்படின்றத வந்து நம்ம செலக்டருக்கு காட்டிட்டா போதும். அவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் 100% இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வந்து போய் நான் பெரிய பிளேயர்னு காட்ட தேவையில்ல, எனக்கு கிரிக்கெட் தெரியும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கான சான்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் பேசிக்ஸை கரெக்டாக பண்ணணும். டிஃபென்ஸ் கரெக்டாக ஆடணும், டிரைவ் கரெக்டாக ஆடணும், லீவ் கரெக்டாக பண்ணணும். இல்லை நம்ம வந்து ஒரு லூஸ் பால் போட்டால் அதை கரெக்டாக பனிஷ் பண்ணணும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமே தவிர தேவையில்லாமல் இறங்கி சுற்றுறது, ரொம்ப ஸ்லாக் ஷாட்ஸ் ஆடுறது, தூரமாக அடித்து காட்டுறது, ஹைட்டாக அடித்து காட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி போலிங் போடுறீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஒரு 6 பால் போடுறீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் பால்ஸ் 6 டிஃப்ரெண்ட் லைனில் போடக்கூடாது. ஒரு லைன் அண்ட் லென்த்தில் நீங்கள் என்ன போட்டாலும் அந்த லைன் அண்ட் லென்த்லேயே போடணும்.
ஃபாஸ்ட் பால், ஸ்லோ பால் போடுறீங்க, இல்லை பவுன்சர் கூட போடுங்க. அந்த லைனை கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த லைனில் உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலரா, ஜஸ்ட் அவுட் சிஸ்டம், லெக் ஸ்பின்னரா, மிடில் அண்ட் லெக், மிடில் அண்ட் ஆஃப், இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக அதிலே போட்டாலே போதும். அதாவது உங்கள் பேசிக்ஸை சரியாக பண்ணாலே போதும். அந்த செலக்டர் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 சிம்பிளான ட்ரிக்ஸு. இதை நான் சொல்கிறதுக்கு காரணமும் நிறையா இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு வந்து இந்த 3 விஷயத்துக்கு பின்னாடி நிறையா ஒரு பெரிய கதையே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் செலெக்ஷன் வராங்க, யாரெல்லாம் உங்கள் கூட உங்கள் ஏஜ் கேட்டகரியில் வந்து கிரிக்கெட் உங்கள் கூட நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராவது ஸ்டம்பர் பால் ஆடுறீங்களா, இல்லை ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுறீங்க, யாராவது செலெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பார்த்து இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு அட்வைஸ் கொடுங்க. அண்ட் பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தட் பெல் சிம்பிள். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.